இன்னைக்கு ஒரு சூப்பரான படம் பார்க்க போறோம். இமேஜின் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எடுக்கிறீங்க, பேசுறீங்க. போன்ல அந்த பக்கம் இருக்கவன், இப்ப நீ நகர்ந்தீனா உன்னை நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அப்படின்னு நீங்க பதறி போறீங்க. அப்ப அவன் கால்ல சொல்றான், உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற ரகசியங்களை என்கிட்ட இப்ப நீ கன்ஃபெஸ் பண்ணு. அதே மாதிரி நீ பண்ண பாவங்கள், தப்புகள் எல்லாம் என்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ அந்த படத்தோட பேரு ஃபோன் பூத். சோ 2002ல வந்த படம் தான் இந்த படம். சோ இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா, ஸ்டூ ஷெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவரு நியூயார்க் அந்த மார்னிங்ல நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால போன் பூத்துக்குள்ள போறாரு. போன் பூத்ல அந்த கால் பண்றாரு. கால் போகல. சரின்ட்டு ஹங் பண்ணிட்டு வெளியில போலாங்கும் போது ஒரு கால் வருது. என்ன இது கால் வருது அப்படின்ட்டு அவர் எடுக்கிறாரு. எடுத்த அந்த நொடி அந்த கால்ல இருக்கிறவன் என்ன சொல்றானா, இப்ப நீ போனை கட் பண்ணனா உன் மண்டை செதறிடும், ஏன்னா நான் உன்னை ஸ்னைப்பர் வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஸ்னைப்பர் என்ன சொல்றானா, ஒழுங்கு மரியாதையா நீ உன் வாழ்க்கையில பண்ண எல்லா தப்பையும் என்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணு. உன் மனைவி கிட்ட நீ எதெல்லாம் மறைச்சிருக்க, அதே மாதிரி உனக்கு இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல உங்க லைஃப்ல, அவங்க கிட்ட நீ என்னெல்லாம் மறைச்சிருக்க, அதே மாதிரி நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கன்றத இப்ப என்கிட்ட நீ போன் கால்ல சொல்ற அப்படின்ட்டு அந்த ஸ்னைப்பர் மிரட்டுறான். சோ இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பேக் ஸ்டோரி பார்க்கலாம். சோ இந்த படத்தோட ரைட்டர் லாரி கோஹன் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜோவல் ஷூமெக். இவரு இருக்கார்ல லாரி, சோ இவரு 1960ல இருந்து இந்த மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்காரு. அதாவது மொத்த படமும் ஒரு போன் பூத்துக்குள்ளதான் நடக்கணும் அப்படிங்கிறது. சோ 1960ல இருந்து பிட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஷூமேக்கர் ரொம்ப தைரியமா ஓகே இந்த கதையை எடுக்கலாம் அப்படின்ட்டு 2002 தான் இந்த படம் வந்து எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் முக்கியமா நம்ம இந்த படத்துல ஒரு ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் வெறும் 10 நாள். எஸ், இன்னைக்கு நம்ம ஆச்சரியமா பார்ப்போம் 10 நாள்ல ஒரு படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சா அப்படின்ட்டு. இந்த படத்தோட ஷூட்டிங் வெறும் 10 நாள்ல பெர்ஃபெக்ட்டா முடிச்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷலா நான் பார்க்கிறேன். இந்த கதை அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சீன்ஸ்லயே ஆரம்பிச்சிருது, எங்கேயுமே டீவியேட் ஆகாது. அந்த போன் கால் எடுக்கிறாரு இல்லையா, அங்க இருந்தே இந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த ஜானருக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணிருப்பாரு டைரக்டர். அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா காலின் ஃபேரல் ஆகட்டும், கீஃபர் சதர்லாண்ட் ஆகட்டும். சோ காலின் ஃபேரல்ங்கிறவர் அந்த போன் பூத்ல இருக்காரு, சதர்லாண்ட் வந்து அந்த ஸ்னைப்பர். சோ அது எந்த அளவு இம்பாக்டா இருக்கும்னா, சதர்லாண்டோட வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே ஸ்பைன் சில்லிங்கா இருக்கும். ஏன்னா அவ்வளவு அந்த மிரட்டல் துணி ஆகட்டும், ஒவ்வொரு தடவை ஹீரோவை கன்ஃபெஸ் பண்ண வைக்கிறதுக்காக அவரு வைக்கிற அந்த டிமாண்ட் ஆகட்டும், எல்லாமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேரலா அதை கேட்டு பயந்த மாதிரி நடிக்கும் போதும், அந்த கன்ஃபெஷன் சொல்லும் போதும் அதெல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. குறிப்பா அந்த கன்ஃபெஷன் சீன் இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபெஷன் சீன் வந்து சூப்பரா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. சோ அது வந்து ஒரு லாங் அன்பிரோக்கன் ஷாட்டா இருக்கும். அந்த ஷாட்ல வந்து நம்ம ஃபேரலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவர் எமோஷனலா அதை கொண்டு போற விதமாகட்டும், அதை வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஃபேரல். சோ அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி சிஜி அண்ட் சவுண்ட் டிசைன்ஸ்க்கு வந்து பெருசா வேலை இல்லை, அங்கங்க அப்படிங்கறதா. மொத்த படமுமே ஒரு ரியலிஸ்டிக் சவுண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ்ல தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேரலி சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப அவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரே ஸ்பேஸ்ல போர் அடிக்காம காட்டணும், அதுதான் இங்க மிகப்பெரிய சேலஞ்சு. சோ டிஃபரெண்டான ஆங்கிள்ஸ், டிஃபரெண்டான ஷார்ட் டிவிஷன்ஸ், அதெல்லாம் எப்படி பிரிச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரே ஆங்கிள் வச்சா நம்ம பார்க்க போர் அடிக்கும் இல்லையா. சோ அவரோட எமோஷன்ஸை கேப்சர் பண்றதாகட்டும், அந்த கேப்சர் பண்ண விஷயங்களை பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி அதை நமக்கு காட்டினதாகட்டும். ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னா, பொதுவா ஒரு படம் அப்படின்னா மல்டிபிள் லொகேஷன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு பட்ஜெட் இருக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த படத்துலயே ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு மல்டிபிள் லொகேஷன்ஸா, ஸ்டார் காஸ்டா, இது வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பம் பல படங்கள் உடைச்சிருக்கு. அதே தான் இந்த படமும். ஸோ ஃபோன் பூத் பொறுத்தவரை இது வந்து ஒரு லிமிட்
லிமிடெட் லொகேஷனுக்குள்ள தான் நடக்கும். அந்த ஃபோன் பூத் அதை சுத்தி தான் இந்த படம் மொத்தமும் நடக்கும். அதை எவ்வளவு டென்ஷனா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க அந்த படம் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க. நீங்க எங்கேயுமே டீவியேட் ஆக மாட்டீங்க பெருசா. அந்த படம் அந்த கதைக்குள்ளேயே தான் உங்க கண் பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாரையுமே. சோ இந்த படம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. நாளைய இயக்குனர்கள் யாராவது இருக்கீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட் கிடைச்சாதான் படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, ஆர் நிறைய லொகேஷன்ஸ் போனாதான் ஒரு நல்ல படமா பண்ண முடியுமா அப்படிங்கிறது. சோ அந்த கேள்விக்கான பதில் இந்த படமும் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கு. அந்த ரைட்டிங் இருக்கிறதுனால தான் அந்த படத்தை ஒரு சிங்கிள் லொகேஷன்னாலும் போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. சோ நல்ல ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த படமும் ஒரு உதாரணம். சோ கண்டிப்பா இந்த படம் பாருங்க. இந்த படம் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நீங்க ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இல்லாம கான்வர்சேஷனல் சைக்காலஜிக்கல் பிளேல வந்து ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த படம். அண்ட் இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் வெங்கட் பிரபு சோனி லைவ்ல கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருப்பாரு. இந்த கதையும் அந்த ஆந்தாலஜியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 70 to 80% வரைக்கும் மேட்ச் ஆகும். ஸோ 2002ல வந்த படம் பார்த்து வெங்கட் பிரபு இதை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு. இந்த படம் நான் எங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா இந்த படம் அமேசான் பிரைம்லயும் இருக்கு. பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்க யூடியூப்ல ரெண்ட்டுக்கு இந்த படம் இருக்கு. கண்டிப்பா நீங்க அமேசான்லயும் பார்க்கலாம், இல்ல யூடியூப்ல ரெண்ட் பண்ணியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, குறிப்பா சினிமா லவர்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.